ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பு இல்லம். மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களின் சிக்னேச்சர் ரெசிபின்னு அவங்க ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. உள்ளே சாஃப்டாக வெளியே கிறிஸ்பியாக சுட சுட சூப்பராக ஒரு ஜவ்வரிசி வடை, ஒரு சுலைமான் டீ மழை நேரத்தில் நான் செஞ்சுருந்தேன். அதை அப்படியே உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 2 மணி நேரம் கழித்து ஜவ்வரிசி நல்லா ஊறி இந்த மாதிரி இருக்கும். இது கூடவே நான் ஒரு 5-6 துண்டு பிரெட் எடுத்துருக்கிறேன். இதை அப்படியே தண்ணியில் டிப் பண்ணி ஜவ்வரிசி கூடவே சேர்த்துக்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி தண்ணியில் நினச்சி பிழிஞ்சு எடுத்து ஜவ்வரிசி கூட சேர்த்துக்கோங்க. கூட வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, எல்லாமே இஞ்சி எல்லாம் சேர்த்துருக்குறேன். இப்போ உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா ஜவ்வரிசி உருண்டை பிடிக்க வராது. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சம் மசாலா, சாம்பார் மசாலா தூள், கொஞ்சம் கடலை மாவு, தனி மிளகாய் தூள் இதெல்லாமே நல்லா சேர்த்துட்டு இப்போ உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா நல்லா அழகாக உருண்டை பிடிக்க வரும். வெறும் ஜவ்வரிசியும் ப்ரெட்டும் பட்டு எனக்கு உருண்டை பிடிக்க வரலை. கொஞ்சம் அரிசி மாவும் கடலை மாவும் சேர்த்து மேலே தான் உருண்டை பிடிக்க வந்தது. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு, எல்லாம் காஞ்சிருச்சு. இப்போ அப்படியே நம்ம வடை சேர்த்து தட்டி தட்டி போட்டுக்கலாம். வடை பாருங்கள், எப்படின்னா முதல் போட்ட வடை நல்லா வெந்துருச்சு ப்ரௌனாக. டேஸ்ட்டு உண்மையாலுமே அவர் சொன்ன மாதிரி பயங்கரமாக தான் இருந்தது. அந்த ஜவ்வரிசியோட சாஃப்ட்னஸ்ஸு, ப்ரெட்டோட டேஸ்ட்டு, அப்புறம் அரிசி மாவு, கடலை மாவு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் மணமாக அப்படியே முருகலாக சூப்பராக இருந்ததுங்க. நல்லா எங்கள் வீட்டில் ஊரில் பார்த்திங்கன்னா நல்ல மழை அப்படியே தட்டி எடுத்தது. டக்குன்னு ஞாபகம் வந்தது பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி தான், வடை தான். சரி செய்யலான்னு செஞ்சு ட்ரை பண்ணேன், சூப்பராக இருந்தது. இப்போ சுலைமான் டீ ரெடி பண்ணணும் வடைக்கு. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் குருமிளகு, ஒரு 2 பட்டை, ஒரு 2 கிராம்பு, கொஞ்சம் அன்னாச்சி மொக்கு, ஏலக்காய் ஒரு 4-5 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காயை வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். கண்டிப்பாக ஏலக்காய் போடணும். நல்லா இந்த மாதிரி குறகரப்பாக அரைச்சி எடுத்துட்டு நல்லா காய்ச்சின பாலையில் டீ தூளை போட்டு நம்ம அரைச்சி வச்ச சுலைமான் மசாலாவை அப்படியே இது கூட சேர்த்து கொதிக்க விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். அப்போ தான் அந்த இஞ்சி ஏலக்காயோட எசன்ஸ் எல்லாம் டீக்குள்ளே இறங்கும். நல்லா ஒரு 2 நிமிஷம் டீ தூளும் மசாலாவும் போட்டு கொதிக்க விட்டுறணும். அவ்வளோதாங்க. நல்லா வெந்த மேலே நாட்டு சர்க்கரை அல்லது ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் உங்களுக்கு எது விருப்பமோ அதோடு சேர்த்து கலக்கிக்கங்க. அவ்வளோதான். சுட சுட ஜவ்வரிசி வடையும் சுலைமான் டீயும் தான் இன்றைக்கி ஈவினிங் ட்ரை பண்ணியிருந்தேங்க. டேஸ்ட்டு சும்மா சொல்லக்கூடாது, பயங்கரமாக வேறு லெவலில் இருந்தது. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.